நம்ம தோட்டத்தை சுற்றி இந்த வாய்க்காக்கு ஏதாவது ஒரு காய்கறியை நட்டு வச்சிடுறாங்க. அதை பறிக்கலைன்னா அன்னைக்கான பொழுதும் போகாது, அன்னைக்கான மைண்டே இருக்காது. ஐயோ அந்த காய் என்ன இருக்கும், சொத்தை விழுந்திருக்குமா, பழுத்து இருக்குமா, இல்லை வேறு யாரும் பறிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருப்பேன்னா பார்த்துக்கங்களேன். சரி வீடு இன்றைக்கி ஆனதாச்சும் எல்லாத்தையும் போய் ஒரு ரவுண்டிங் அடித்து படுத்துருவோம். நம்ம மிளகா கட்டு சைடு இருந்ததில் பூரா இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். அப்படியே நம்ம கொய்யாக்காய் பார்த்து பார்த்தேன், எல்லா காய் திறந்துருச்சு. ஆனால் சாப்பிட்ற பதம் எதுவுமே இல்லை. சரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமான்னு பார்த்தேன். எனக்கு சாப்பிட்ற மைண்ட் செட் வேறு வந்துருச்சு. சரி பார்ப்போம் வா அப்படின்னு ஒன்றா காய் பூரா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஏதோ ஒரு காய் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சேன். ஆனால் அதுவுமே கடிக்கிறப்ப காவட்டாக தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களே. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்து போவோம், நம்ம வீட்டில் போய் மிளகாத்தூள் உப்புத்தூள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படின்ட்டு வந்தேன். அப்படியே வந்து நம்ம அவரைக்காய் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். பிஞ்சு நிறைய இருந்துச்சு, காய் வச்சிருச்சான்னு பார்த்தேன். காயெல்லாம் நிறைய தான் இருந்துச்சு. சரி காவான்னு எல்லாத்தையும் பறிப்போம். எதுக்கு விட்டுட்டு போனோன்னா இங்கிட்ட ஆடு மாடு மேய்க்கிறவங்க பறிச்சுட்டு போவாங்க. அதுக்கு 2 திட்டு விழுவணும். அவங்கள நான் திட்டுவேன். இதுக்கு தேவையில்லாமல் நம்மளே பறிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸாகவே சொல்கிறேங்க, நாங்கள் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய காய்கறியை ஆட்டை போட்டு போயிடறாங்க. இந்த பாவக்காய், அந்த புடலங்காய், பீக்கங்காய், மேக்ஸிமம் சுரக்காயில் நிறைய காய் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. எதையும் யாருன்னு சொல்லிங்க நாங்கள் சத்தம் போடுறோம், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். காய் கேட்டு வாங்கினா பரவாயில்ல, கேட்காம பறிச்சுட்டு போகிறவங்கள நாங்கள் என்னங்க சொல்லட்டும். ஒரு வழியாக எனக்கு கிடைச்ச அவரைக்காய் இன்றைக்கி ஒரு குழம்புக்கே ஆகுங்க. சரின்னு சொல்லிட்டு அதை இனிமேல் நான் பறிச்சுக்கிட்டேங்க. அப்படியே எங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்தேன். அம்மா இந்த காயெல்லாம் எனக்கு கிடச்சி, இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் பறிச்சு கொடுத்தேன், இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. எங்கே பறிக்கிட்டு வந்து நம்ம குட்டி பாத்திர பறிச்சு கொடுமா அப்படின்னு. சரி வா உன்னோட பெரும் தொல்லை அப்படின்னு எனக்கு காய் பறித்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான காய் அறுவடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சுத்துக்கு பறித்த காயெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, எல்லாரும் ஹாப்பி லைஃப்.